நம்முடைய சரீர சுகத்தை குறித்து நம்ம அக்கறையா இருந்தா ஆண்டவர் நம்மை குணமாக்குவார். அப்போ நம்ம உண்ணுகிற உணவை குறித்து, குடிக்கிற தண்ணீரை குறித்து கவனம் செலுத்தணும். அதோட நீங்க என்ன சாப்பிட்டாலும், நீங்க என்ன குடிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் குடிக்கணும். உங்க வாய்க்குள்ள என்ன போனாலும் சரி. அப்போ ஆண்டவரே இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தாரும், இந்த பானத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்தாரும், இதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து தான் எதையுமே உண்ணணும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அதை எந்த விதத்துல பாதிப்புக்குள்ளாக்கி விடக்கூடாதுன்னு அக்கறை நமக்கு இருந்தா வியாதியை நான் விளக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். உண்மையை ஒப்பு கொடுக்குறீங்களா? இனிமே கண்டதையும் சாப்பிட மாட்டேன், கண்டதையும் குடிக்க மாட்டேன், இன்னும் நான் கவனம் செலுத்துவேன், எனக்கு நல்ல சுகம் தாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுகம் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு விலைக்கு போட்டுருவார். ஏன்னா நம்முடைய வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்க சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார்.